Hi friends, in the class standard casting 20 seconds நம்ம பார்க்க போறோம் ஓகேனா சோ நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 511 எடுத்துக்கோங்க சோ அதுல சம் நம்பர் 22 ஓகேனா சோ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் பத்தியும் கேட்டிருக்காங்க லேபர் பத்தியும் கேட்டிருக்காங்க ஓகேனா சோ நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் லேபர் வேரியன்ஸும் ஒரே சம்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேனா சோ மெட்டீரியல் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வேரியன்ஸ் இருக்குது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மெட்டீரியல் ரேட் வேரியன்ஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஈல்ட் வேரியன்ஸ் ஓகேனா சோ இந்த 5 வேரியன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அதே நேரத்துல லேபருக்கும் அதே மாதிரி 5 வேரியன்ஸ் இருக்குது லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் லேபர் ரேட் வேரியன்ஸ் labor efficiency variance labor mix variance and labor yield variance ஓகேங்களா சோ இதுல இந்த சம்ல நம்ம ஹைலைட்டா பார்க்கக்கூடிய ரெண்டு வேரியன்ஸ் என்னன்னா labor mix variance labor yield variance அந்த கான்செப்ட நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல சோ அதையும் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிரலாம் ஓகேங்களா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிரலாம் கிளியரா ஓகே சோ கடைசி 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் சோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மெட்டீரியல் வேரியன்ஸ்ல உள்ள 5 வேரியன்ஸ் லேபர் வேரியன்ஸ்ல உள்ள 3 வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் அதை நம்ம பார்க்க போறோம் லேபர் வேரியன்ஸ்ல கடைசி 2 வேரியன்ஸ் ஹைலைட்டான கான்செப்ட் சோ அது கடைசி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல வரும் ஓகேங்களா ஓகே calculate variance from the following standard கொடுத்திருக்காங்க actual கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ மெட்டீரியல் குண்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே சோ மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படினா A B C மூணு மெட்டீரியல் இருக்குது ஸோ ஏ வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஏ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் பி அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் சி ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் வந்து 700 இருக்குது கிளியரா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் லாஸ் ஓகே ஸோ இது வந்து இன்புட் வந்து 700 இன்புட் உள்ளே கொடுத்துருக்காங்க நார்மல் லாஸ் வந்து 25 ஆயிருக்குது ஸோ அப்போ அவுட்புட் வந்து எவ்வளோ வந்திருக்கும் 675 குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வெளியே வந்திருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இது ஸ்டாண்டர்ட் இன்புட் ஓகேங்களா ஓகே இப்போ ஆக்சுவல் டேட்டாஸ்க்கு வாங்க ஆக்சுவல் டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அதே மாதிரி ஏபிசி ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் இன்புட் ஃபார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 420 ஓகேங்களா ஆக்சுவல் குவான்டிட்டி ஃபார் பி வந்து 240 ஆக்சுவல் குவான்டிட்டி ஃபார் சி வந்து 90 ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 750 இன்புட் நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ லாஸ் நடந்திருக்கு 75 வந்து ஆக்சுவல் லாஸ் ஓகேங்களா ஸோ 750 யூனிட்ஸ் ஆஃப் இன்புட் நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம் 75 யூனிட்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்குது ஸோ வெளியே வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 675 யூனிட்ஸ் வந்து வெளியே வந்திருக்குது இது ஆக்சுவலாக என்னது ஆக்சுவல் அவுட்புட் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 675 ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு இந்த டேட்டாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளியரா ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ்க்குள்ளே நம்ம வரும் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வேரியன்ஸ் இருக்குது ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ஸோ எல்லாத்தோட ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுருங்க மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா SQSP ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆக்சுவல் காஸ்ட்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் என்னது ப்ரைஸுக்குள்ள வேரியன்ஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கும் ஆக்சுவல் ப்ரைஸுக்கும் உள்ள வேரியன்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ SP இன்ட்டு AQ மைனஸ் AP இன்ட்டு AQ ஓகேங்களா அப்புறம் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை குவான்டிட்டியில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ SQSP AQSPன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்னால் நீங்கள் உள்ள இன்புட் அனுப்பிடுறீங்களா இதுக்குள்ளே உள்ள அந்த மிக்சிங் வேரியன்ஸ் ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறப்ப RSQ மைனஸ் AQ RSQ பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் இன்புட் AQ இதுவும் ஆக்சுவல் இன்புட் தான் ஓகேங்களா ஸோ RSQக்கும் AQக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்த இன்புட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய டேட்டா தான் RSQவும் AQவும் ஓகேங்களா ஸோ மிக்ஸி வேரியன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இதோட டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ அப்போ RSQ இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கிளியரா ஓகே ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸை நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம் வெளியே அவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தான் ஈல்டு ஓகே
So standard quantity based on actual output. Okay, revised standard quantity based on actual input. Actual output எவ்வளோ உள்ளே கொடுத்து அதாவது ஆக்சுவல் இன்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஈல்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அப்போது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் இதோட ஃபார்முலா. கிளியரா? ஓகே, ஸோ ஃபார்முலாஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ தேவையான கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎஸ்பி, ஏக்யூஏபி, அதுக்கப்புறம் எஸ்பிஏக்யூ, எஸ்பிஏக்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்எஸ்கியூ எஸ்பி. ஓகே, ஸோ இந்த 4 கேல்குலேஷன் நம்ம வந்து போட்டுட்டோம்னா டேரெக்டாக ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எஸ்கியூஎஸ்பி, நெக்ஸ்ட்டு ஏக்யூஏபி, அதுக்கப்புறம் ஏக்யூஎஸ்பி, இதை எஸ்பிஏக்யூ அப்படி கூட நம்ம சொல்லலாம், ரிவர்ஸில் போட்டு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது தேர்டு. அப்புறம் ஃபோர்த் வந்து ஆர்எஸ்கியூஎஸ்பி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இங்கே எஸ்கியூங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட். ஓகேங்களா? இங்கே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ஆக்சுவல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம போடணும். ஓகேங்களா? இங்கே ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 675, ஆக்சுவல் அவுட்புட்டும் 675. அப்போது சேம் இதே தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? எப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, 400/675 இன்ட்டு ஆக்சுவல் அவுட்புட் 675 போடுவீங்க. பை 675 இன்ட்டு 675 போட்டால் சேம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஏபிசிக்கு அவங்க கொடுத்த 400, 200, 100, 400, 200, 100 நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு கிலோவுக்கு ஏக்கு 50 ரூபா, பிக்கு 20 ரூபா, சிக்கு 15 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஏக்கு 50 ரூபா, பிக்கு 20 ரூபா, சிக்கு 15 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எஸ்கியூஎஸ்பி கிடச்சிரும். ஸோ 400 × 50 போட்டிங்கன்னா 20,000, அதுக்கப்புறம் 4,000, அதுக்கப்புறம் 1,500 நீங்கள் போட்டுறீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது டோட்டலாக நீங்கள் அக்ரிகேட் பண்ணுறப்போ உங்களுக்கு 25,500 வரும். ஓகேங்களா? இதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட்டு. ஓகேங்களா? ஸோ எஸ்கியூஎஸ்பி வந்து 25,500. கிளியரா? ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் வந்து டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 700 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்ட் என்னது? ஏக்யூஏபி. ஓகேங்களா? ஸோ ஏக்யூஏபினா ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ப்ரைஸ். இது பிரச்சனையே கிடையாது. நம்ம அதை என்ன இருக்குதோ அந்த டேட்டாவை நம்ம அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டிங்க 420, 240, 90. ஸோ 400 இங்கே இருக்குது 420, 240, 90. ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஏக்கு 45, பிக்கு 25, சிக்கு 15. ஏக்கு 45, பிக்கு 25, சிக்கு 15 நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஏக்யூ இன்ட்டு ஏபி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? டோட்டலாக அக்ரிகேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த 26,250ங்கிறது ஆக்சுவல் காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் காஸ்ட் ஏக்யூஏபி வந்து உங்களுக்கு 26,250 வந்துருக்குது. ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 750 வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் என்னது? செகண்ட் பார்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேர்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஏக்யூ இல்லை ஏக்யூஎஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏக்யூ ஆக்சுவல் குவான்டிட்டி நம்ம இங்கே போட்டோம்னா இது அப்படியே நீங்கள் அங்கே போட்டுருங்க. ஸோ 420, 240, 90. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏக்யூஎஸ்பி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நம்ம இந்த போட்டிருக்கோம் 50, 20, 15. ஓகேங்களா? ஸோ அதே 50, 20, 15 நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஏக்யூஎஸ்பி நம்ம கிடச்சிரும். கிளியரா? ஸோ ஏபிசி கிடச்சிருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் அக்ரிகேட் பண்ணுறப்போ 27,150 வந்துருக்குது. இதுதான் உங்களோட ஏக்யூஎஸ்பி தேர்டு கேட்டகரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே, 27,150 ரூபா வந்துருக்குது. கிளியரா? ஓகே, இப்போ ஃபோர்த்து கேட்டகரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. ஏன்னா இதில் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஃபோர்த்து கேட்டகரி வர்றப்போ நம்ம ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வருவோம். ஓகேங்களா? ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு வாங்க. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் இன்புட். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி பை ஸ்டாண்டர்ட் இன்புட் இன்ட்டு ஆக்சுவல் இன்புட் டோட்டல். இதுவும் டோட்டல். ஓகேங்களா? ஓகே,
ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. ஸோ 400 போட்டுக்கோங்க. பை ஸ்டாண்டர்ட் இன்புட்டோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 700 இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் இன்புட் ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எடுக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட் இன்புட்டோட டோட்டல் வந்து 700 இருக்குது. ஸோ கீழே 700 போட்டுக்கோங்க. இன்ட்டு ஆக்சுவல் இன்புட் வந்து இங்கே 750 இருக்குது. ஆக்சுவல் இன்புட் வந்து இங்கே 750 இருக்குது. ஸோ இன்ட்டு 750 போடுங்க. உங்களுக்கு ஆர்எஸ்கியூ வந்து 428.57 வரும். அதேமாதிரி பிக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பை 700, 200 பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து 700 இன்ட்டு ஆக்சுவல் இன்புட் வந்து 750. ஸோ அதை போடுறப்போ உங்களுக்கு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் பி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி சிக்கு வந்து பாருங்கள். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 100 ரூபா இருக்குது. பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 700 இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் வந்து 750. ஸோ இது போடுறப்போ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் சி வந்து 107.14 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஏபிசிக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஏக்கு வந்து 428.57. ஸோ 428.57 நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 214.29, 214.29. சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 107.14. ஸோ 107.14 போட்டிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தா 50, 20, 15. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதில் டோட்டலாக நீங்கள் அக்ரிகேட் பண்ணினா ஆர்எஸ்கியூஎஸ்பி அக்ரிகேட்டாக உங்களுக்கு 27,322 ரூபா நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்படியே நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. கிளியரா. எஸ்கியூஎஸ்பி வந்து டோட்டலாக 25,500 இருக்குது. ஸோ 25,500 போட்டிருக்கோம். ஏக்யூஏபி டோட்டலாக 26,250 இருக்குது. ஸோ 26,250 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ நெகட்டிவில் 750 வரும். ஸோ 750 அட்வர்ஸ்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸாக மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஏக்யூ அண்ட் ஏபிஏக்யூ. எஸ்பிஏக்யூ எங்கே இருக்குது? எஸ்பிஏக்யூ இந்த இருக்குது 27,150. ஸோ 27,150 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏபிஏக்யூ இந்த இருக்குது 26,250. ஓகேங்களா. ஸோ 26,250. ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறப்போ 900 உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ 900 ஃபேவரபுள்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸாக மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 25,500. ஸோ 25,500 போட்டுக்கோங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு 27,150. ஸோ 27,150 போட்டுக்கோங்க. ஸோ இதில் ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 1,650 நெகட்டிவில் வரும். ஸோ 1,650 அட்வர்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா. ஓகே. நெக்ஸ்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸு மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு ஆர்எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஏக்யூஎஸ்பி. ஓகேங்களா. ஸோ ஆர்எஸ்கியூஎஸ்பி டோட்டலாக உங்களுக்கு 27,322 வந்திருக்கு. ஸோ 27,322 நீங்கள் போட்டுக்கோங்க. ஏக்யூஎஸ்பி தேர்டு கேட்டகரி. ஸோ 27,150 வந்திருக்கு. ஸோ 27,150 நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரெண்டையுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 172 பாசிட்டிவில் வரும். ஸோ ஃபேவரபுள்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸுக்கு எஸ்கியூஎஸ்பி மைனஸ் ஆர்எஸ்கியூஎஸ்பி. எஸ்கியூஎஸ்பி இஸ் நத்திங் பஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட். அது 25,500 இருக்குது. ஸோ 25,500 போட்டுக்கோங்க. ஆர்எஸ்கியூஎஸ்பி இந்த இருக்குது 27,322. ஸோ 27,322 போட்டுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,822 உங்களுக்கு அட்வர்ஸில் வரும். ஓகே, நெகட்டிவில் வரும். ஓகே. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க மெட்டீரியல் வேரியன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான் நம்ம திரும்ப பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லேபர் வேரியன்ஸு இதுதான் முக்கியமானது. லேபர் வேரியன்ஸில் 3 வேரியன்ஸ் நீங்கள் போட்டுருவீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கடைசி 2 வேரியன்ஸ் மட்டும் தான் நம்ம ஹைலைட்டாக நம்ம பார்க்க போகிறோம். லேபர் வேரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. மெட்டீரியல் வேரியன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ லேபர் வேரியன்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ லேபரோட இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேபர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று மென், இன்னொன்று உமன். ஓகேங்களா. ஸோ மென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 100 கொடுத்துருக்காங்க. உமனுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா, இது ஆக்சுவல். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து 120 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, உமனுக்கு வந்து 240 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரேட் அண்ட் ஆக்சுவல் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ காசு வருதுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ லேபர் வேரியஸோட ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. லேபர் காஸ்ட் வேரியஸோட ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் காஸ்ட்
minus actual cost. Standard cost na standard hours into standard rate, actual cost na actual hours into actual rate. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் லேபர் ரேட் வேரியன்ஸ். லேபர் ரேட் வேரியன்ஸ் என்னது? ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கும் ஆக்சுவல் ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹவர். கிளியரா? அப்புறம் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்னால் அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸுக்கும் ஆக்சுவல் ஹவர்ஸுக்கும் உள்ள வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் அப்புறம் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். கிளியரா? ஓகே. இப்போ லேபர் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு வாங்க. லேபர் மிக்ஸ் வேரியன்ஸும் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸும் அப்படியே சேம் தான். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி. இங்கே ரிவைஸ் ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு மைனஸ் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர். ஓகேங்களா? ஸோ அதாங்க டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு மேலே ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் நம்ம போட போகிறோம். ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு மேலே ஆக்சுவல் ஹவர்ஸ் நம்ம போட போகிறோம். இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. அப்போது ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு அப்புறம் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு எஸ்ஆர் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி லேபர் ஈல்டு வேரியன்ஸ் அப்படியே மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸில் உள்ள அதே ஃபார்முலா தான். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸில் வந்தோம்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வரக்கூடிய இடத்துல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் சொல்லி போடுவோம். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வரக்கூடிய இடத்துல ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னு போடுவோம் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் லேபர் ஈல்டு வேரியன்ஸு. ஸோ எஸ்ஹெச் மைனஸ் ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர், எஸ்ஹெச் மைனஸ் ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர். ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஆர்எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதான் ஃபார்முலா. சரி, இதில் இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். எஸ்ஆர் ஏஹெச், ஏஆர் ஏஹெச், அதுக்கப்புறம் ஏஹெச் எஸ்ஆர். சரி இங்கே இல்லை. ஏஹெச்எஸ்ஆர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட், இந்த ஒரு கேல்குலேஷன். ஸோ மொத்தம் 4 கேல்குலேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதே மெட்டீரியல் பார்த்தா அதே மாதிரி தான் 4 கேல்குலேஷன் இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎஸ்பி, இங்கே எஸ்ஹெச்எஸ்ஆர். மெட்டீரியலில் வந்து ஏக்யூஏபி, லேபரில் ஏஹெச்ஏஆர். மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்யூஎஸ்பி, இங்கே ஏஹெச்எஸ்ஆர். அதில் ஆர்எஸ்கியூஎஸ்பி, லேபரில் ஆர்எஸ்ஹெச்எஸ்ஆர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் வாங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 100 அண்ட் 200. ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. 100 மென்னுக்கு வந்து 100, உமனுக்கு வந்து 200. ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 2 and 1.5. ஸோ 2 and 1.5 போட்டுக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 200 and 300 வரும். ஸோ இதை அக்ரிகேட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து உங்களுக்கு 500 வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கிடையாதுங்க. இன்புட். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்புட் நான் எதுக்கு எழுதி வைக்கிறேன்னா, இது மெட்டீரியலில் உள்ள இன்புட் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மெட்டீரியல் உள்ள ஸ்டாண்டர்ட் இன்புட்டும் ஆக்சுவல் இன்புட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஆக்சுவல் இன்புட், இந்த இன்புட் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டாண்டர்ட் இன்புட் ஆக்சுவல் இன்புட் நம்ம எழுதி வைக்கிறோமே, இது எதுக்காண்டி யூஸ் ஆகும்? ஏதாச்சும் கேஸ் இருக்கா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன வேரியன்ஸை, என்ன இது நம்ம கண்டுபிடிப்போம், என்ன கேல்குலேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். அவுட்புட்டை பேஸ் பண்ணி, ஆக்சுவல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிப்போம். ஆக்சுவல் இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் கண்டுபிடிப்போம். லேபராக இருந்துச்சுன்னா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து இந்த ஆக்சுவல் இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ லேபரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவல் இன்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்புட் நமக்கு தேவை. ஓகேங்களா? கிளியரா? ஓப்பன் ஆகிட்டு இன்புட்டை வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் இன்புட்டும் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்புட்டும் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? கிளியரா? ஏன்னா லேபர் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் இன்புட்டை வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, எவ்வளோ எரர்ஸ்லாம் கொடுத்துருங்க, ஒரே எரராக இருக்குது. நீங்கள் நம்ம ஆன்சர் ஜெயிஸே நீங்கள் பார்த்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர் இருக்குது. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர் ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து டோட்டலாக உங்களுக்கு 500 வந்துருக்குது. இங்கே ஸ்டாண்டர்ட் இன்புட் எவ்வளோ இருக்குது? 700. அவன் மேலே அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் 700 இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? டோட்டலாக ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து 700. இதை நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதி வைக்கிறப்போ உங்களுக்கு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, SHSR நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் வந்து AHAR. இங்கே ஆக்சுவல் ஹவர்ஸ் கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லேபர்ஸுக்கு மென்னுக்கு 120, மென்னுக்கு 120, உமனுக்கு 240. ஓகேங்களா? மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து 2.5, ஆக்சுவல் ரேட் வந்து 2.5, உமனுக்கு வந்து ஆக்சுவல் ரேட் வந்து 1.6. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு AHAR 300 and 684 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அக்ரிகேட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா AHAR வந்து 984 உங்களுக்கு வந்திருக்கு. கிளியரா? ஓகே, இப்போ ஆக்சுவல் இன்புட் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? மேலே 750 கொடுத்துருக்கோம். ஸோ அதான் நீங்கள் மேலே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது AHSRக்கு வாங்க. AHSR தேர்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ AH வந்து என்னது? AH போட்டோமா? ஸோ இதில் உள்ளது அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. 120, 240 அப்படியே போட்டுங்க. SRங்கிறது என்னது? இந்த இருக்குது. SR நம்ம இங்கே போட்டோம் பார்த்தீங்களா? 2 and 1.5. ஸோ 2 and 1.5 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து AHSR நமக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கிடைக்கும். ஸோ அக்ரிகேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 600 உங்களுக்கு AHSR. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கேட்டகரி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த்து கேட்டகரிக்கு வாங்க. ஃபோர்த்து கேட்டகரியில் தான் ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் முக்கியமானது. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் இன்புட், ஆக்சுவல் இன்புட்டை பேஸ் பண்ணி ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன், மென்னுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 100, உமனுக்கு வந்து 200. ஓகேங்களா? பேஸ்டான ஆக்சுவல் இன்புட்டு இந்த 100 வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது? 700 பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ பை 700 இன்ட்டு ஆக்சுவல் இன்புட்டுக்கு நீங்கள் மாற்றணும்னா இன்ட்டு 750 நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் 700 இன்புட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 100 மணி நேரம் எடுக்கிறாங்க. அப்போ 750 இன்புட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுப்பாங்க? ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 700 மெட்டீரியல்ஸ் நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க, இதை ஒர்க் பண்ணுறதுக்கு 100 மணி நேரம் எடுத்திருக்காங்கன்னா 750 மெட்டீரியல்ஸ் நீங்கள் உள்ளே கொடுக்குறப்போ எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க? ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் இன்புட். கிளியரா? ஓகே, ஸோ அப்போ 100 பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் இன்ட்டு ஆக்சுவல் இன்புட். ஓகேங்களா? ஸோ 100 பை ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து 700, ஆக்சுவல் இன்புட் வந்து 750. ஓகேங்களா? ஓகே, ஸோ போடுறப்போ எவ்வளோ வருது பாருங்கள். 100 பை 700 இன்ட்டு 750 போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டரில் 107.14 வரும். ஓகேங்களா? ஸோ இதான் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். அதே மாதிரி உமனுக்கு வந்து பாருங்கள், உமனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து 200. இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 700 இன்புட் கொடுத்துருக்காங்க. 700 இன்புட்டை 200 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 750 ஆக்சுவல் இன்புட்டை எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க? ஓகேங்களா? ஸோ 200 பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் இன்ட்டு ஆக்சுவல் இன்புட். ஓகேங்களா? ஸோ 200 பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து 700 இன்ட்டு ஆக்சுவல் இன்புட் வந்து 750 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 214.29 நமக்கு வரும். ஓகேங்களா?
ஸோ ரிவேஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை டேரெக்டாக நம்ம அதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ மென்னுக்கு வந்து 107.14, மென்னுக்கு 107.14, உமனுக்கு வந்து ரிவேஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் 214.29, ஸோ உமனுக்கு 214.29 ஓகேங்களா. ஓகே, ரிவேஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் நம்ம போட்டாச்சு இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு போட்டோம் 2 and 1.5. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 2 and 1.5 நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியராக? ஓகே. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு RSH இன்ட்டு SR நம்ம கிடைக்கும். ஸோ அதோட அக்ரிகேட் அமௌண்ட் வந்து இது ஓகேங்களா. அப்படியே நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபார்முலாஸ் எடுங்க. லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா வந்து SHSR மைனஸ் AHER. SHSRோட அக்ரிகேட் எவ்வளோ 500. ஸோ 500 போட்டுக்கோங்க. AHERோட அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 984. ஸோ 984 நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் போட்டுக்கிங்கன்னா நெகட்டிவில் 484 வரும். ஸோ அட்வர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. இப்போ லேபர் ரேட் வேரியன்ஸுக்கு வரும். லேபர் ரேட் வேரியன்ஸோட ஃபார்முலா SRAH மைனஸ் ARAH ஓகேங்களா. ஸோ SRAH ரெண்டுமே ஒன்று தான். ஸோ SRAHோட அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ இந்த 600 நீங்கள் போட்டுங்க. அப்புறம் ARAHோட அக்ரிகேட் வந்து 984. ஸோ இங்கே 984 நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 384 நெகட்டிவில் வரும். ஸோ 384 அட்வர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து SHSR மைனஸ் AHSR ஓகேங்களா. ஸோ SHSRோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 500. SHSRோட அக்ரிகேட் வந்து 500 போட்டுக்கோங்க. AHSR இதாக இருக்குது. இதோட அக்ரிகேட் வந்து 600. ஸோ 600 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 நெகட்டிவில் வரும். ஸோ 100 வந்து நீங்கள் அட்வர்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் லேபர் ஈல்டு வேரியன்ஸ். லேபர் மிக்ஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து RSHSR AHSR ஓகேங்களா. RSHSR இங்கே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 535.72. 535.72 இது ரெண்டு தான் ஹைலைட்டானது ஓகேங்களா. ஸோ RSHSR 535.72. AHSR வந்து பாருங்கள், AHSR இந்த தேர்டு கேட்டகரி அதோட டோட்டல் வந்து 600 ஓகே. ஸோ 600 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ நெகட்டிவில் 64.28 வரும். ஸோ அட்வர்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் லேபர் ஈல்டு வேரியன்ஸ். ஈல்டு வேரியன்ஸ் SHSR மைனஸ் RSHSR ஓகேங்களா. SHSR வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்குது டோட்டல் வந்து 500. ஸோ SHSR வந்து 500 நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ RSHSR போடுங்க. RSHSRோட அக்ரிகேட் வந்து 535.72 ஓகேங்களா. ஸோ 535.72 நெகட்டிவில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35.72 நெகட்டிவில் வருது. ஸோ அட்வர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ செக் பண்ணுவோமா? மெட்டீரியல் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேபர் ரேட் வேரியன்ஸ் ப்ளஸ் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 384 நெகட்டிவில் இருக்குது. மைனஸ் 384 ப்ளஸ் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து அதுவும் நெகட்டிவில் இருக்குது. மைனஸ் 100 போட்டிங்கன்னா மைனஸ் 484 வரும். 484 வரும். இதுதான் உங்களோட லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். கரெக்டாக இருக்குதா? ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போது லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸை நம்ம செக் பண்ணுவோம். லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் லேபர் ஈல்டு வேரியன்ஸ் ஓகேங்களா. லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து 100 அட்வர்ஸில் இருக்குது. ஈக்குவல் டு லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் வந்து நெகட்டிவில் 64.28, அதுக்கப்புறம் 35.72 நெகட்டிவில். லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் லேபர் ஈல்டு வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ஓகே. ஓகே. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100 வரும். 100 அட்வர்ஸில் வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஈஸி தான். மெட்டீரியல் காஸ்ட் மெட்டீரியல் வேரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் வேரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. கிளியராக? அதே மெத்தட் தான் நம்ம வந்து லேபர் வேரியன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஹவர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான். அங்கே குவான்டிட்டி இங்கே ஹவர்ஸ். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸை தவிர வேறு எதுவும் புது கான்செப்ட் இதில் வந்து வராது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ 20 செகண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்து முடிச்சு ஒரு ½ hour டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே. ½ hour இல்லை 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இல்லை வீடியோஸ் பார்க்குறப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் கேளுங்க. நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பை.